ஓம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரே போற்றி போற்றி. அன்பு எனும் ஆற்றலினால் ஆட்கொண்ட ஈசன் ஒரு தெய்வமாகவும் உருவாகவும் வெளித்தோன்றும் சன்னதியே ஏகாம்பர சன்னதி. ஆருடம் உரைப்பது யாதெனில் நிலம் சார்ந்த ஆற்றலே ஈர்ப்பின் சக்தியாகும். ஈர்ப்பு இன்றி இவ்வுலகில் ஓர் உயிரும் நிலைக்காது. ஈர்ப்பில் 2 வகைகளே உண்டு. ஒன்று ஈசனின் பரலோக ஈர்ப்பு, மற்றொன்று ஆதிசக்தியின் இகலோக ஈர்ப்பு. ஆகாய ஈர்ப்பு என்பதே ஈசனின் ஈர்ப்பு, பூமியின் ஈர்ப்பு என்பதே சக்தியின் ஈர்ப்பு. இரண்டுமே வெவ்வேறு காலகட்டங்களில் நிலைத்துள்ளது. கால பைரவர் எனும் சக்தியே வேறு ஈர்ப்பு விசைகளையும் இணைக்கும் சக்தியாகும். காஞ்சி எனும் இத்திருத்தலத்தினில் ஏகாம்பரரும் காமாட்சியும் ஒருங்கிணைந்து நிலைப்பதன் தத்துவம் உணர்க. ஈசனின் திரு ஈர்ப்பும் சக்தியின் திருநிலை ஈர்ப்பும் ஒன்று கலக்கும் ஓர் சன்னதியே ஏகாம்பரர் சன்னதி. யாம் ஈசன் எனும் பரமாத்மாவின் நிலை நின்று ஆகாச சக்தியின் தத்துவத்தை உள்ளேற்று சக்தியின் புவி ஈர்ப்பு விசை எனும் பஞ்சபூத தத்துவத்திற்குள் உள்ளடங்கி சிவசக்தி ஆற்றல்களால் இயங்குகின்றோம். மானுடம் என்பது தழைக்க வேண்டும் எனில் அவர்கள் ஆதி சக்தியான காமாட்சியின் துணையோடு இப்புவியில் ஆனந்தமாய் வாழ வேண்டும். அன்றி ஈசனாகிய எம்மோடு ஒடுங்கி பரகதியினை அடைந்து வீடு பேறு பெற்ற நிலையில் எமது இல்லத்தில் ஆனந்தமாய் வசிக்க வேண்டும். கலியுக எல்லையில் ஆதிசக்தியே எம்முள் ஒடுங்குவதினால் புவியின் ஈர்ப்பு விசையும் எம்முள் ஒடுங்கும். எனில் ஈர்ப்பு விசையில் 4ல் 1 பாகம் குன்றும். இனி வரும் காலங்களில் மெல்ல மெல்ல புவி தனது ஈர்ப்பு விசையினை குன்றச் செய்திடும். நிலம் என்பது வறண்டு நிற்பதினாலும் நீரும் காற்றும் நிலத்தோடு இணைய இயலாது போராடுவதினாலும் மனிதர்களின் ஆன்மா புவியினில் இன்புற்று வாழ இயலாது. ஆதிசக்தியே ஒடுங்கினால் புவியின் இயக்கமும் மற்ற உயிர்களின் இயக்கமும் ஒடுங்க வேண்டுமல்லவா? தேவியே, ஒடுங்கும் உள் ஆற்றலை இவ்வுலகம் உணர்ந்திட வழிவகை புரிவாயாக. காலமும் ஈசனும் ஆதி சக்தியும் பிரளயம் எனும் ஒரு கால கட்டத்தின் ஈர்ப்பினை நோக்கியே பயணிக்கின்றனர். பிரளய காலம் என்பது இத்தருணத்தில் துவங்க உள்ளது. காலமும் நேரமும் மனிதர்களின் வசம் இல்லை என்றும் அனைத்தும் கால பைரவரின் வசமே உள்ளது என்றுமே உணருங்கள். ஆதிசக்தியின் மகா யாகம் எனும் பெரும் நிகழ்வினில் ஒடுங்க உள்ள சக்தியானவர் முதலில் தனது நிலத்தின் தன்மையையும் அதனுடைய ஈர்ப்பு விசையினையும் எம்மிடம் சமர்ப்பித்துள்ளார். ஆதிசக்தியின் ரூபம் ஏற்ற அனைத்து பெண் சக்திகளும் ஒடுங்கும் தருணம் நிலத்தில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் இப்புவியின் மீது கொண்ட பற்று விலகத் துவங்குவதனை துல்லியமாய் உணரலாம். அன்பு சார்ந்த மானுட ஆன்மாக்களே, நிலத்தின் அதிபதியாக யாம் ஏகாம்பரநாதராக இங்கே வீற்றுள்ளோம் எனில் சக்தியின் ஒடுக்கம் என்னுள் நிகழ்கையில் யாமே நிலத்தினை காத்திடுவோம். எமக்கு இன்று அருளப்பட்ட ஆராதனைகளும் திருநீற்று அபிஷேகமும் எமது முழு ஆற்றல்களை உள் ஒடுக்கியதாக உருமாறிடும். அகத்தியரின் பணிவான வேண்டுகோளினை ஏற்று
யாம் இன்று சக்தியின் ரூபத்தினையும் எம்முள் ஏற்று திருநீறு எனும் பவித்திரமான பொருளினில் ஆவாகனம் கண்டுள்ளோம். இப்புவி என்பது அணுக்களின் கட்டமைப்பினால் பல்வேறு பொருட்களாக உருமாறி இயங்குகின்றது. இயக்கம் என்பது விரிந்து பரவும் அணுக்களின் சக்தியினால் நிகழ்கின்றது. எனினும் அவை அக்னியில் எரிக்கப்பட்டால் சாம்பல் எனும் திருநீற்றின் வடிவம் ஏற்கின்றது. எனில் எமது அணுக்களின் ஆற்றல்களும் ஆதிசக்தி கொண்ட அணுக்களின் ஆற்றல்களும் இத்தருணத்தில் எரிக்கப்பட்டு திருநீறு எனும் அற்புத சக்தியாய் உருமாறி உங்களுடைய கரங்களை ஏற்றது. ஆம், யாமே எமது சக்தியோடு இத்திரு நீருதனில் ஆவாகனம் கண்டுள்ளோம். கூடியே எமை தொழுத அன்பு ஆன்மாக்களே, ஆற்றிய செயலின் அற்புத பலன் என்பது உலக உயிர்கள் அனைத்தினையும் சென்றடையும் என்றும், இதன் சக்தி களஞ்சியம் என்பது பற்பல அணுக்களையும் ஊக்குவிக்கும் என்றும், வெப்ப சக்தி பெருகி அணுக்களின் இயக்கம் பெருகி அனைத்தும் ஈசனை நோக்கி ஈர்க்கப்படும் என்றுமே உணருங்கள். கால பைரவரை தொழுது ஆதி சக்தியினையும் தொழுதிட எமது இயக்கம் வீரியம் அடையும். ஆதி சிவனே அகத்தியரின் ரூபம் ஏற்று இப்புவியினை ஆட்சி புரிய துவங்கி உள்ளோம். பணிவோடும் பக்தியோடும் பஞ்சபூத ஸ்தலங்களை பிரார்த்தித்து பஞ்சபூத ஸ்தலங்களில் உரைகின்ற ஆதி சிவ சக்தி ரூபங்களின் ஆற்றல்களை எரித்து திருநீறு எனும் ரூபத்தினில் ஏற்று கும்பத்தில் இட்டு கும்பமுனியாகிய அகத்தியரின் பாதத்தில் பணிந்து ஏற்க உதவிடுங்கள். பின்னர் அகத்தியரின் இயக்கம் என்பது முற்றிலும் மாறுபடும். மானுட அறிவு ஏற்காத அற்புத நிகழ்வுகள் நிகழும். அகத்தியரும் கால பைரவரும் இவ்வுலகின் இயக்க நிலைகளை முற்றிலுமே மாற்றி அமைப்பர். சத்தியயுகம் பிறக்கட்டும், கழிவுகள் நீங்கட்டும், காலம் சிறக்கட்டும், ஆன்மாக்கள் தழைக்கட்டும், பிரபஞ்ச இயக்கம் மலரட்டும். காஞ்சி காமாட்சி உடனுரை ஆதி சிவ ஏகாம்பரேஸ்வரரின் அருளாசிகள்.